நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். இப்போ நம்ம 9வது வாசல்ல முதல்ல இருக்கோம். 102வது ஸ்டால் நம்பர் பாரதி அறக்கட்டளை, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரதி அறக்கட்டளை. இது சென்னை மாநில கல்லூரியில் இருக்கிற தமிழ் உதவி பேராசிரியர் குமார் அவர்கள் இந்த அறக்கட்டளை நிறுவி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த அறக்கட்டளை மூலமா நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராரு. அந்த ஆசிரியர்கள் தான் பாக்குறீங்க. அந்த ஆசிரியர்கள் பாடம் நடத்துறது மட்டும் இல்ல, புத்தகங்களும் எழுதியிருக்காங்க. இப்போ இவர் ஐயா கையில மு ரமேஷ் அப்படிங்கிறவர் திருக்குறளும் மணிமேகலையும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. வேடிக்கை பார்க்கும் இருள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு ஐயா. அப்புறம் கே குமார் ஐயா அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிரசிடென்சி கல்லூரியில் படித்த பிரபலங்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு தொகுத்திருக்கிறார். அது நிறைய தொகுதியாக வந்திருக்குது. என் கையில் முதல் தொகுதி தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி, ஸ்டாலின் வரைக்கும் இருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே படித்தவங்க, இந்த மாணவர்கள் பற்றிலாம் ஒரு அழகாக தொகுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தமிழ் ஆசிரியராக நீங்கள் வரணும் அப்படின்னா டிஆர்பி அந்த பாடத்திட்டத்தின்படி தமிழ் படிக்கணும். அதற்கான புத்தகத்தையும் முனைவர் கே குமார் ஐயா வந்து புத்தகத்தை எழுதிக்காரு. ஒரு 4-5 தொகுதி இருக்குமா ஐயா? 5 தொகுதி பாருங்க. இந்த ஒரு முதல் எத்தனை பக்கம் ஐயா? 12,000 பக்கம். ஒரு பார்வையற்ற ஆசிரியர் 12,000 பக்கம் கொண்ட புத்தகத்தை எழுதியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. அந்த புத்தகத்தை நான் கையில் வச்சுருக்கேன். இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா இந்த டிஆர்பியில் தமிழ் துறையில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா இதை படிக்கலாம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பிரெய்லி புத்தகங்கள் இருக்குது. பிரெய்லி அப்படி புத்தகம் அப்படின்னா மாற்றுத்திறனாளி, பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அல்லது பார்வையற்றவர்கள் படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட எழுத்து முறை தான் பிரெய்லி. அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே விரல் அப்படி தொட்டி அவங்க அழகாக படிப்பாங்க. ஸோ அந்த புத்தகங்களை இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த புத்தகத்தை இங்கே வச்சுருக்காங்க. இங்கே நான் டச் பண்ண எனக்கு தெரியும். அந்த மாதிரி புத்தகங்கள் பொதுமக்களோட புரிதலுக்காக இந்த புத்தகங்களை வச்சுருக்காங்க. டிஆர்பி புக்ஸு, இந்த தமிழ்துறை உதவி பேராசிரியர் எழுதிய புத்தகங்கள் விலைக்கு கிடைக்கும். இந்த பிரெய்லி புத்தகங்கள் வந்து பொதுமக்கள் யார் வேணாலும் அது தொட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இந்த அரங்கை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறோம். அதை பற்றி சொல்லுங்களேன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் அரங்கத்தை வந்து பார்வையிட்டு பொதுமக்களோட கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம இந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி இந்த சமூகத்தில் வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிற நேரத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நிறைய எழுத்தாளர்களாக, கவிஞர்களாக தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகை மாற்றுவதற்கான அத்தனை எண்ணங்களும் கருத்துக்களையும் கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தினசரி போராடி தான் வாழ்க்கையில் அவர்கள் மேம்பட வேண்டியிருக்கிறது. அந்த அனுபவங்களை குறித்து எழுதப்பட்ட நூல்களும் இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரதி அறக்கட்டளை என்பது இன்றைக்கு இங்கே எதற்காக அரங்கம் அமைக்கப்பட்டது என்றால், மாற்றுத்திறனாளிகளுக்கு இடையே இருக்கிற எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் அடையாளப்படுத்த வேண்டும், அவர்களை உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக பாரதி அறக்கட்டளை ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. சென்னையிலே பார்வையற்ற பெண்கள், அதாவது பல கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தங்க இடமில்லை என்பதற்காக பாரதி அறக்கட்டளை 10 பெண்களுக்கு இலவசமாக உணவும் இருப்பிடத்தையும் கொடுத்து ஆதம்பாக்கத்தில் பாரதி இல்லம் என்கின்ற ஒரு இல்லத்தை தொடங்கி அதிலே பல்வேறு பார்வையற்ற பல்வேறு கல்லூரிகளில் படிக்கிற பார்வையற்ற பெண்கள் 10 பேருக்கு நாங்கள் எங்களுடைய சொந்த ஊதியத்திலிருந்து நாங்கள் அவங்களுக்கு எந்த விதமான டொனேஷனும் வாங்காமல் நாங்கள் எங்கள் ஊதியத்திலிருந்தே நாங்கள் அதை செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40-50 பெண்கள் இன்றைக்கு அந்த விருதியின் மூலமாக பயன்பெற்று நல்ல அரசு நிறுவனங்களில் அவங்க வேலையில் இருக்காங்க. இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மத்திய அரசு, மாநில அரசு நடத்துகிற தகுதி தேர்வை எழுதுவதற்கான ஒரு பயிற்சியும் எங்கள் அறக்கட்டளை கொடுக்கிறது. அப்படி அந்த பயிற்சி கொடுக்கிற போது எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், பல துறை சார்ந்த நூல்கள் தேவைப்படுகிறது. அந்த ஒரு
டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், யூஜிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி தகுதி போட்டித் தேர்வுகள் நடத்துகிற அந்த மாணவர்கள் படிப்பதற்காக நாங்கள் இந்த அறக்கட்டளையின் மூலமாக, இந்த அரங்கத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை உருவாக்க நினைத்திருக்கிறோம். வாசகர்கள், பொதுமக்கள் அந்த நூலகத்திற்கு நூல்களை நன்கொடையாக தருமாறு இந்த உங்களின் மூலமாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். நூல்களை இலவசமாக வாங்கி கொடுத்தால் அது அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நூலகத்திலே வைத்து பராமரிக்கப்பட்டு அவர்கள் இன்னும் சமூகத்தில் மேம்படுவதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இன்னும் அரசு பணி பெற்று அவர்கள் வாழ்க்கையிலே நிம்மதியாக ஒருங்கிணைந்து இருக்கிற இந்த சமூக நீரோட்டத்தோடு அவர்கள் செல்வதற்கு அது வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் அடையாளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற உங்கள் நிறுவனம் வளர வேண்டும். எங்களை பொதுமக்கள் வாழ்த்துவதற்கான அந்த ஏற்பாடினை செய்த உங்களுக்கு கோடிக்கணக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ரமேஷ் ஐயா, உங்களை பற்றி உங்களோட படைப்புகளை பற்றி சொல்லுங்க. சரிங்க ஐயா, என்னுடைய பேர் ரமேஷ். மாநில கல்லூரியில் தமிழ் துறையில் இருக்கேன். ஐயா சொன்ன மாதிரி நான் வந்து இது வரைக்கும் 22 நூல்கள் கொண்டு வந்திருக்கேன். கவிதை, சிறுகதை, ஆய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற முறையில் இது வரைக்கும் 4 கவிதை தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன். கடைசியாக வந்து வேடிக்கை பார்க்கும் இருள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு நான் 2ஆம் தேதி வெளியிட இருக்கிறோம். இதில் வந்து நம்முடைய அகம் சார்ந்த சிக்கல்கள், அகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கவிதையில் எழுதுவேன். சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி கட்டுரைகளாக எழுதுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுரை பாருங்கள், புத்த அறநெறி நோக்கில் திருக்குறளும் மணிமேகலையும் அப்படிங்கிற இந்த நூல் இது இப்போ புத்தக காட்சிக்கு வந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு 8 நூல் நாங்கள் வந்து புத்தக காட்சிக்கு வர இருக்குது. அதில் இந்த 2 நூல் இது ரெண்டும். அப்புறம் வந்து எந்தை மணிமேகலை காப்பியத்தில் பேரிடர் மேலாண்மை அப்படி கொரோனா காலத்தை ஒட்டி நான் கொண்டு வந்தேன். பழங்காலத்தில் கடல்கள் பூம்புகார் வந்து கடல்களால் அழிஞ்சது இல்லைங்களா, அப்போ வந்து காஞ்சிபுரத்தை வந்து கட்டினாங்க புதுசாக. அது அந்த தகவலை படித்தா எனக்கு ரொம்ப வியப்பாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம நவீன வசதிகள் போக்குவரத்து வசதிகள் நிறைந்த காலத்தில் கூட ஒரு நகரத்தை திட்டமிட்டு கட்டுற அந்த பிளான், அந்த திட்டம் வந்து எந்த அரசிடமும் கிடையாது, இன்றைய வரைக்கும் கிடையாது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிற துறையை வந்து 2005 ஆழி பேரலைக்கு பிறகு தான் உருவாகுது, உலகம் முழுசு கவனம் பெறுது. ஆனால் அந்த காலத்திலேயே கிமு 5ஆம் நூற்றாண்டுலேயே இந்த மொத்தம் 3 முறை வந்து நமக்கு வந்து பேரலை இருந்திருக்குன்னு சொல்லி பதிவு இருக்குது. அதில் தான் லெமோரியா கண்ணை முழுகினது, பூம்புகார் முழுகினது அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் அந்த பூம்புகார் முழுக போதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த சோழ அரசன் வந்து என்ன செய்கிறான்னா காஞ்சிபுரத்தை நிர்மாணித்து அதுங்க வந்து ஷிஃப்ட் பண்ணணும், அந்த தலைநகரத்தை ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான் பாருங்க. அந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் வந்து அதில் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ், அது என்ன பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட, அதாவது மால்டஸ் என்ன சொல்கிறாருன்னா மக்கள் தொகை பெருக வறுமை பெருகின்றாரு. ஆனால் இது வந்து ஐரோப்பா பார்வையிலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லி அதில் மறுப்பு எழுதி அதுக்கான இதெல்லாம் மணிமேகலை காப்பியத்தில் புத்த அறவோர் எப்படி வந்து பணியாற்றிருக்காங்க அந்த காலத்தில். ஏன்னா இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப பெரிய அற்புதமான விஷயம். அதான் ஆபத்திரனோட அச்சய பாத்திரம், மணிமேகலையோட அச்சய பாத்திரம், அதை பற்றியெல்லாம் நிறையா. அது பொதுவாக ஒரு இலக்கியமாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு முக்கியமான ஒரு பண்பாட்டு ஒரு திட்டமிட்ட ஒரு அறிவியல் முறைப்பட்ட ஒரு விஷயமாக அதை அணுகும்போது நிறையா நமக்கு தெரிய வருது. அது அறம் சார்ந்த ஒரு முக்கியமான நூல். அது சங்க இலக்கியத்தில் நிலங்கள் குடிகள் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான நூல் கொண்டு வந்திருக்கிறேன். அது 5 திணை நமக்கு இருக்குது. குறிப்பாக விவசாயத்தில் நிறைய தொழில், விவசாயங்கிறது பல கோடிக்கான ஆள்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில் அது. ஆனால் அந்த தொழில் எப்படி இப்போ நசிஞ்சு போயிருக்குது. ஆனால் பழங்காலத்தில் அது எப்படி இருந்தது, எவ்வளோ சிறப்பாக குறைஞ்ச நீரை கொண்டு அவங்க எப்படி சிறந்த விவசாயத்தெல்லாம் செஞ்சு அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தாங்க. இப்போ அவங்கவுங்கள்ட்ட கிடைக்கிற பொருள் நிலத்தில், இப்போ தேனுக்கு மீன் வாங்குறது, இப்போ நெல்லுக்கு உப்பு வாங்குறது, ஒவ்வொரு நிலத்தில் கிடைக்கிற பொருள் அப்படியே பண்டமாற்று முறையில் அவங்க மாற்றிக்கிட்டு வாழ்ந்தாங்க. அப்புறம் இது இல்லாமல் கடல் வணிகம் அதெல்லாம் பண்ணாங்க. எப்படி பண்ணியிருக்காங்கிறத பற்றிலாம் அந்த 5 திணை நில பின்னணியோடு சேர்த்து அதை சொல்லியிருக்கிறோம். அது ஒரு முக்கியமான கட்டுரை. சங்க இலக்கியத்தில் சமயங்களும் மெய்யியல் கூறுகளும், இந்த ஃபிலாசபி அண்ட் ரிலிஜியன்ஸு தாட்ஸ் எப்படி இருக்குது சங்க இலக்கியத்தில். ஏன்னா நமக்கு ஒரு புறநானூறு, திருக்குறள் புறநானூறுலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 வகையான சிந்தனை பள்ளி இருக்குது. ஆஜீவகா, வைசேசிகா, நியாயா, சாங்கியா, இப்படி நமக்கு வந்து
புத்தம், நிகண்டவாதம், பிரம்மாவாதம் இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குது? ஒவ்வொரு புலவரும் ஒவ்வொரு தத்துவ பின்னணியை சார்ந்தவங்க. நம்ம வந்து புலவரை வெறும் பாடலாசிரியராக புலவரை மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் தத்துவ பின்னணியோடு அணுகும்போது தான் அவங்களுடைய பாடல் நமக்கு புரியுது. இவ்வளோ வளமான தத்துவம் நம்மகிட்ட இருக்குங்கிற விஷயமே இன்னும் அது யாரும் சொல்லலை. அந்த இதுலேருந்து நான் கண்டுபிடிச்சி நான் வந்து சங்க இலக்கியத்தில் சமயங்களும் மெய்யியல் கூறுகளும் அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்கிறேன். இப்படி வெவ்வேறு சிந்தனையுடைய பல்வேறு நிழல் சுடுகிறதுன்னு ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டு வந்திருக்கிறேன். அது நம்ம பார்வையற்ற நண்பர்கள் நாங்கள்லாம் வந்து ஒரு வேலைவாய்ப்பு இல்லாத காலகட்டத்தில் எப்படி தொழில் செய்கிறோம், எப்படி இந்த உலகத்தோடு வாழ்வதற்கு என்ன விதமான போராட்டங்கள் நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி இருக்குங்கிறத பற்றி அந்த சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து சிறுகதையாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது ஒரு முக்கியமான கதை. அது இப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின கதைகள் அதெல்லாம் அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி 22 நூல்கள், இப்படி 22 விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி 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 நன்றி. ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள்கிட்ட எவ்வளோ திறமைகள் இருக்குது, அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பேராசிரியர்கள் கேட்குறப்போ சொல்கிறப்போ மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. அதை விட ஒரு ஐயா சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப எங்கப்பா இந்த விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியலையே அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அவசியம் இந்த ஸ்டாலுக்கு வாங்க, இவங்களோட படைப்புகளை பார்வையிடுங்க. வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து பார்வையிட்டு உற்சாகப்படுத்துங்க.